Taste the Daily. பீஸ்ட்ன்ற படம் சரியாக போகாததுனால நெல்சன் மேலே வந்து பெரிய ஒரு அவநம்பிக்கை வந்துச்சு பல பேருக்கு. உடனே வந்து ரஜினி சார் வந்து இந்த மாதிரி கடுமையான வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. அவரை ஒரு ப்ரொடியூசர் வந்து அவரை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாரு. அவருக்கு நேர்ந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. வேற யாரா இருந்தாலும் கண்டிப்பா அங்க தாக்கு பிடிச்சிருக்கவே முடியாது. ஒரு அறிவுஜீவி சொன்னாரு, ரஜினி வந்து அதுல வாட்ச் வியாபாரியா வராருன்னு சொன்னாரு. திரைமொழி நேர்கள் எல்லாருக்குமே ஹாய், நான் தான் உங்களுடைய ரவினா. இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, திரை விமர்சகர் சங்கர் சார் அவங்கள தான் பார்க்க போறோம். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி சார், வர அக்டோபர் 10ஆம் தேதி வந்து வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக இருக்கு இல்லையா? இப்போ அதுக்கு முன்னதா வந்து ஒரு வேட்டையனோட ப்ரிவ்யூ மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேட்டையன் படத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த ப்ரிவ்யூல பார்க்கும்போது சார் வந்து போலீஸ் கெட்டப்ல தான் ரஜினி சார் ஃபுல்லுமே வந்து டிராவல் ஆகுறாரு. ஸோ அந்த டிராவல் ஆகும்போது என்ன அப்படின்னா, அவர் நிறைய டைலாக்லாம் பேசுறாரு. ஸோ அதுல ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு என்னன்னா, என்கவுண்டர் பேஸ் பண்ணி தான் ஃபுல்லும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த என்கவுண்டர் வந்து தண்டனை வந்து தப்பு பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல, இனிமே தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வருது இல்லையா? சோ இது வந்து பேசு பொருளா ஒரு பக்கம் ஆயிருந்தாலும், இந்த ப்ரிவ்யூ வந்து மாஸா தான் இருக்குது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த டைலாக் அது ஏதாவது பேசு பொருள் ஆகிட்டு இருக்கா? ஆமா, இப்போ என்கவுண்டருங்கிறது பொதுவா அந்த மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து கடுமையா எதிர்க்கிற ஒரு விஷயம் என்கவுண்டருங்கிறது. ஏன்னா என்கவுண்டர்ன்றது உண்மையிலேயே ஒரு குற்றவாளி தப்பிச்சு போனாலோ அல்லது உடன் வருகிற காவலர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்தினாலோ தற்காப்புக்காக செய்யறது அப்படிங்கிறது தான் அந்த என்கவுண்டர். அதுதான் அப்படிதான் அதை அறிமுகப்படுத்துனாங்க. ஆனா இப்போ அது எப்படி மாறிடுச்சுன்னா, ஒருத்தனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொன்னாலே வந்து என்கவுண்டர் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை யூஸ் பண்றாங்க. அதனால வந்து இது மனித உரிமை மீறல் இது அப்படின்ட்டு ஒரு அந்த ஆர்வலர்கள் எல்லாம் வந்து பேசுறாங்க. ஈவன் நீங்க படங்கள்ல நீங்க இதுல தர்பார் படத்துல பாத்தீங்கன்னா கூட இந்த காட்சியே வச்சிருப்பாங்க. இதுல அதுலயும் வந்து ரஜினி சார் தான். அதுல அவரு என்கவுண்டர் ஸ்பெஷல் தான் அதுலயும். அவரு ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணத எதிர்த்து வந்து அவர் மேல கேஸ் போடுவாங்க. அப்போ ஒரு ஜட்ஜி ஒரு பெண் நீதிபதி அவங்க கிட்ட பேசும்போது கூட வந்து ரஜினி வந்து அந்த இதை வந்து நியாயப்படுத்தி சொல்லுவார் என்கவுண்டரை. இதுல எப்படின்னா என்கவுண்டருங்கிறது தப்பு பண்ணவனை சுடுறது மட்டும் இல்ல, இனி தப்பு நடக்காம இருக்கிறதுக்கும் சேர்த்து பண்ற ஒரு ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அது வந்து குற்றங்களை தடுக்கிறதுக்கு களையறதுக்கு ஒரு ஆயுதமா அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த அந்த வசனத்தினுடைய நோக்கம். ஆனா நம்ம படம் பார்த்தாதான் தெரியாது எந்த சூழல்ல அவர் சொல்றாரு, எதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஞானவேலோடது வந்து முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவரோட டைரக்ஷன்ல ஜெய்பீம் படம் வந்தது. அது வந்து ஒரு சமூக கதைக்களன் கொண்டுதான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த படமும் அப்படி இருந்தா எளிய மக்களுக்கானதா இருந்தா நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையும் வைக்கிறாங்க. ஏன்னா என்கவுண்டர்ல யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்களா? நிச்சயமா இருக்கும். ஏன்னா நம்ம படம் பார்க்காத கதை என்னன்னு தெரியாம எதையும் நம்ம முன்னாடியே வந்து கணிச்சு சொல்ல முடியாது. பொதுவா ஞானவேல் வந்து ஒரு பத்திரிகையாளர் அவரு அடிப்படையில. பிரபலமான இதழ்ல ஒரு நிருபரா இருந்தவரு. அதனால வந்து அவருக்கு நிறைய இந்த மாதிரியான அந்த சோசியல் அவேர்னஸ் இருக்கிற விஷயங்கள் நிறைய அவருக்கு தெரியும். அந்த அடிப்படையில தான் வந்து அவர் ஜெய்பீம் படமே வந்து எடுத்திருப்பாரு. இந்த படத்தையும் வந்து அப்படித்தான் அவர் எடுத்திருக்காரு. அது ரஜினிகாந்த் வந்து இந்த படம் நடிக்கும் போதே என்ன சொன்னார்னா, இந்த படம் ஒரு நல்ல செய்தியோட வருகிற ஒரு பொழுதுபோக்கு படம் அப்படிதான் வந்து ரஜினி இந்த படத்தை வர்ணிச்சார். ஸோ இதுல ஒரு மெசேஜும் இருக்கு. அதே நேரம் பார்க்குறவங்கள எந்த வகையிலும் ஏமாற்றாத ஒரு முழுமையான பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஞானவேலும் அண்மையில பேட்டி கொடுத்துருக்காரு ஆனந்த விடன்ல. அதுலயே வந்து இதை சொல்லியிருப்பார்.
ஓகே சார். ஓகே. இப்போ ஆடியோ லான்ச்ல வந்து ரஜினி சார் பேசியிருப்பாரு. இந்த படம் வந்து எங்களுக்கானதா ஓடுறத விட, டைரக்டருக்காக ஓடுனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் அத் வந்து ரஜினி சார்னாலே வந்து படம் ஹிட் குடுக்கும்னு தெரியும். ஆமாமாமா. ஆ. அது எப்பவுமே வந்து அந்த இளம் படைப்பாளிகள உற்சாகப்படுத்துறது அவருடைய பாணி அது. நீங்க ம். இப்போ இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா, நெல்சன் படம் ஆமா. பண்ணாரு. ஜெயிலர் படம் பண்ணாரு. அதுக்கு முன்ன அவருக்கு ஒரு சர்க்கிள். அந்த பீஸ்ட்ன்ற படம் சரியா போகாததுனால, ம். நெல்சன் மேலேயே வந்து பெரிய ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சு பல பேருக்கு. அவர் ஒரு விழாவுக்கு போயிருப்பாரு. அங்க கூட வந்து அவர் சரியா அவருக்கு மரியாதை குடுக்கல அப்படிங்கிற மாரிலாம் நெறைய நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ம். வீடியோலாம். அவர் ரொம்ப சோர்ந்து இருந்த ஒரு காலகட்டம் அது, நெல்சன். ஆனா, அவர வந்து தட்டி குடுத்து, அவருடைய நம்பிக்கைய வந்து எந்த வகையிலயும் சிதையாம பார்த்து, ஒரு படத்த வந்து பண்ணி குடுத்தாரு ரஜினி சார். நான் பல ஓகே. பேட்டிகள்ல சொல்லியிருப்பேன். அந்த படம் வந்து அவ்வளோ சிறப்பா வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, படத்தோட ஹீரோ ரஜினிகாந்த். ம். அவரு இயக்குனர் மேல வச்ச முழு நம்பிக்கை. ம். அதைத்தான் வந்து நெல்சன் அந்த விழா மேடையிலேயே சொல்லுவார். என்ன அ. முழுசா நம்புனாங்க. என்ன என்ன நான் இதுக்கு முன்ன என் படம் சரியா போகலையே! இவன் ம். இந்த படத்த எப்படி எடுப்பானோ? அப்படிங்கிற சந்தேகம் இருந்தா அந்த படத்த பண்ணக்கூடாதுன்னு நான் நெனச்சேன். ஆனா, அந்த சந்தேகம் எதுவுமே வந்து ரஜினி சாருக்கு இல்ல. என்ன முழுசா நம்புனாருன்னாரு. சூப்பர் அது சார். அவருடைய பாணி அதான். அந்த ம். அந்த மாதிரி தான் இதுல ஞானவேல வந்து அவர் முழுசா நம்பியிருக்காரு. ம். அது அவர் பேசுறதிலே தெரியுது. சூப்பர் படமும் சார். வந்து நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. சூப்பர் சார். ஆனா வந்து ரஜினி சார் வந்து பேச ஆரம்பிக்கும்போதே வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. நீங்க நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சகுனிகள் நிறைந்த இந்த உலகத்துல ஆமா. நம்ம வாழ்றது வந்து ரொம்ப சாமானியர்களுக்கான இடம் வந்து ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அது உண்மதானே. நடைமுறையில இருக்கிறத சொல்றாரு. நெறைய பேர் வந்து சூழ்ச்சி தான் செய்றாங்க. யாரும் ம். வந்து ஹானஸ்ட்டா தனக்கு இந்த வாழ்க்கை அ இருக்கிறது கொஞ்ச நாள் தான் அந்த லைஃப். இந்த லைஃப்ல எந்த சூழ்ச்சியும் செய்யாம ஹானஸ்ட்டா, நேர்மையா வந்து வாழ்ந்து பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க. ம். 100ல 10 பேர் கூட அந்த மாரி இல்ல. மீதி ரத் எல்லாரும் வந்து அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ, அவங்க ரேஞ்சுக்கு என்ன முடியுமோ, அவ்வளோ கெடுதல் பண்ணணும் அப்படிங்கிற ம். நெனப்போட சுத்துற ஆட்கள் இருக்காங்க. அவங்க மத்தியில நீங்க சாணக்கியனா நடந்துக்கங்க பொது அப்படின்னு அவரு வெளியில வந்து சொல்றாரு. இந்த மாதிரியான வார்த்தைகள் சார் பயன்படுத்துறாங்கல்ல அதுக்காக. இதுக்கு இல்ல, முன்னாடி இல்ல. பெருசா யாரையும் காயப்படுத்துற மாதிரி இந்த வார்த்தைகள் வராது. இல்ல, இல்ல. இதுக்கு முன்னயே கூட வந்து அவரு ஜெயிலர் சொல்லியிருக்காரா? ஆடியோ லான்ச்லயே அ அ "குறைக்காத நாயும் இல்ல, குறை அச்சச்சோ! சொல்லாத வாயும் இல்ல. இது ம். 2ம் இல்லாத ஊரும் இல்லன்னு" சொல்லிப்பாரு. ம். ம். உடனே வந்து ரஜினி சார் வந்து இந்த மாரி இந்த மாதிரி கடுமையான பேசுறாரு. வார்த்தைய ம். பயன்படுத்திட்டு அது கடுமையான வார்த்தை இல்ல. ம். ம். நடைமுறையில இருக்கிறத சொல்றது தான் அது. இதிலயே இன்னொன்னு சொன்னாரு அவரு. "யாராவது நம்ம போட்டு அமுக்கணும்னு நெனைச்சாங்கன்னா, அவன் தலையில ஏறி மிதிச்சுட்டு போயின்னே இரு" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, ஓகே. அது ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்ற ம். ஒரு விஷயம் தான் அது. கரெக்ட் தான். ஏன்னா ரஜினி சார் வந்து எல்லாருக்கும் முன்னோடியா தான் பார்த்து பழக்கம். தொடர்ந்து முன்னோடி அவரு மட்டும் இல்ல, ம். அவருடைய அனுபவம் வந்து அப்படி. இப்ப இந்த சினிமா உலகத்திலே பார்த்தீங்கன்னா, அவருக்கு நேர்ந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்ல. ம். வேற யாரா இருந்தாலும் கண்டிப்பா அங்க தாக்கு பிடிச்சிருக்கவே முடியாது. ரஜினிய தவிர வேற யாராலயுமே இந்த மாதிரி ஒரு சோதனைகளுக்கு மத்தியில இன்னொன்னு ரஜினிக்கு வந்து எந்த சினிமா பின்னணியும் கிடையாது. ஆமா. அவருடைய அப்பா டைரக்டர் கிடையாது, அல்லது அவங்க அம்மா டைரக்டர் கிடையாது, ம். இல்லது அவங்க அண்ணன் பெரிய புரொடியூசர் கிடையாது. அவரு ஒரு சாதாரண கண்டக்டர், கூலி தொழிலாளியா இருந்து இங்க சென்னைக்கு வந்து ஒரு கூலி வேலையெல்லாம் பார்த்திருக்காரு அவரு. ஓகே. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பின்புலத்திலிருந்து வந்த ஒரு மனிதர், ஒரு சூப்பர் ஸ்டாரா உயர்றாரு. அவர கவுக்கறதுக்கு எவ்வளோ வேல பார்த்திருப்பாங்கங்க. கண்டிப்பா சார். யோசிச்சு பாருங்க. அது எல்லாம் வந்து இன்னும் அவர் முழுசா சொல்லல. ம். ம். ஒரே ஒரு சம்பவத்த சொன்னாரு. ஆடியோ லான்ச்ல சொன்னாரு. ம். அ அவர ஒரு புரொடியூசர் வந்து அவர எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாரு. ம். ம். அந்த அவமானத்த வந்து எப்படி அவர் வந்து வைராக்கியமா மாத்திக்கிட்டாரு அப்படிங்கிறத அவரு சொல்லியிருப்பாரு. பட் இது வந்து ரொம்ப பழைய ஒரு விஷயம். என்ன அப்டின்னா, அந்த தூத்துக்குடி போராட்டத்துல கூட சார் வந்து பேசும்போது, அ போராட்டக்காரர்கள் மத்தியில வந்து சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பெரிய பேசு பொருளானுச்சு இல்லையா? ம். ஸோ தொடர்ந்து ஏதோ ஒரு இடத்துல இவர் பேசுற விஷயங்கள் இளைஞர்கள் கிட்டயோ, பார்க்குறவங்கள்ட்டயோ தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி அமைஞ்சிருதுல்ல. ஆமா. ஆ ஏ அதாவது அது எதிர்மறையான விமர்சனங்களும் வரும் அவர் ம். பேச்சுக்கு. எல்லாருமே பாராட்டிற மாட்டாங்க. இப்ப சகுனின்ற வார்த்தையுமே ரொம்ப பெரிய விஷயம். அதை யார மீன் பண்ணி சொன்னாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்க சகுனிங்கிறது கெட்ட முடியாதுல்ல. வார்த்தை ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு சகுனிங்கிறவனும் வந்து சாதாரண ஆள் இல்ல. அவன் பயங்கரமான புத்திசாலி. ம். மகாபாரதத்துல வர சகுனி கண்டிப்பா. சாதாரண ஆள் இல்ல. மிகப்பெரிய புத்திசாலி. அதே நேரம் சூழ்ச்சி பண்றதுல கில்லாடி அவன். ம். அந்த கண்டிப்பா. மாரி ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க மத்தியில நம்ம சாணக்கியனா தானே நடந்துக்கணும். நம்ம ம். புத்திசாலித்தனமா நடந்துக்கணும்ல. நம்ம பேச்சு வழக்குல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சூதானமா நடந்துக்க, பார்த்து நடந்துக்கன்னு சொல்றாங்கல்ல. அதத்தான் ரஜினி வந்து இந்த வார்த்தைகள்ல சொன்னார். ஓகே சார். ஓகே. ஏன் வந்து ரஜினி வந்து தொடர்ந்து வந்து போலீஸ் கதாபாத்திரம், இந்த மாதிரியான கதாபாத்திரங்களையே சூஸ் பண்ணிட்டு இருக்காரு? இல்ல, இல்ல. என்கவுண்டர் தான் எல்லாத்துக்குமே வழின்னு நெனைக்கிறாரா? இல்ல. அவருக்கு அந்த மாரி அமையுது பாத்திரங்கள். இப்போ ம். ஜெயிலர பார்த்தீங்கன்னா, அதுல அவர் ரிட்டயர்டு
போலீஸ் போலீஸ் ஆஃபீஸர் தான். ஆபீசர். ம். அதுக்கு முன்ன தர்பார்ல வந்து தர்பார். அவரு கமிஷனரா வருவாரு. ம். அதே போல இந்த படத்துலயும் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா குடுத்துருக்காங்க. பட் அந்த கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ம். இந்த ம். கதை நல்லா இருந்துச்சுன்னா, அந்த பாத்திரம் தொடர்ந்து போலீஸா வந்தா கூட அவர் ஏன்னா ஏத்துப்பாரு. ஒவ்வொரு தடவையுமே வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களத்துல பண்ணுவாரு. ஆமா. ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து அந்த போலீஸ் கதாபாத்திரம், என்கவுண்டர், துப்பாக்கி இப்படிதான் கதை நகர்ந்துகிட்டே போகுது. ஆமா, ஆமா. சோ உண்மதான். அதனால தான் வந்து ஒருவேளை வந்து என்கவுண்டர் தான் எல்லாத்துக்குமே வழி அப்படின்ற மாதிரி. இல்ல, இல்ல, இல்ல. அந்த மாதிரி ம். அதாவது அது ஏன்னா அதுல பேசின டயலாகும் அப்படிதான் இருந்தது. ஆமா, சோ ஆமா. அதனால கேட்கிறேன். பட் என்கவுண்டர் தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்லிட்டு அவரும் சொல்ல சொல்ல ம். மாட்டாரு. அந்த பாத்திரம் என்ன அந்த கதைக்கு அந்த பாத்திரம் எப்படி பேசுதுங்கிறது தான் முக்கியம். அதுல. ஓகே, ஓகே, ஓகே. சூப்பர். இப்ப படம் வந்து ப்ரிவ்யூ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ம். எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நான் ரொம்ப அது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்ப்பாட்டமா நெறைய காட்சிகள், மசாலாவா அப்படிலாம் இருக்கும் ஆமா. இல்லையா? எதுவுமே அந்த இல்ல. மாரிலாம் சிம்பிள். ஒண்ணும் இல்ல. அது வந்து ரொம்ப ஒரு மாரி சப்டிலா தான் அந்த ஆமா. டீசர் பண்ணியிருந்தாரு. அவரு போலீஸ், என்கவுண்டர் இது மட்டும் தான் ஆமா. காமிச்சிருந்தாங்க. ஆமாமா. அமிதாப் பச்சன் சார காமிச்சிருந்தாங்க. ஆமா, அவ்வளவுதான் இல்லையா? ஆமா. சோ அமிதாப் அமிதாப் பச்சன். பச்சன் தான் அந்த மனித உரிமை ஆர்வலர் மாரி தான் வருவாரு. ஆமா அவருடைய பார்த்தேன் ரோல். அதுல. அவரோட தான் கடைசில வச்சு ட்ரெய்லர்ல முடிச்சிருக்காங்க. ஆமா. நான் கதைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது இன்னும் ஓரளவு ஆமா. முழுமை. இப்ப அந்த படத்துல நடிச்ச கலைஞர்கள் எல்லோருமே வந்து பேட்டிகள் குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா படத்துக்கு ம். ப்ரமோஷன் போயிட்டு இருக்கு. ஓகே. அதுல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கதாபாத்திரம் என்ன? ம். என்ன பண்ணியிருக்காங்க? ரஜினியோட தங்களுடைய அனுபவம் என்ன? அப்படின்றத சொல்லும்போதே வந்து இது என்ன மாதிரியான கதை அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு இப்போ. ம். ம். இது வந்து ஒரு இந்த மனித உரிமைகள் பத்தி பேசுற ஒரு படம் தான் இது. கண்டிப்பா. அதே நேரம் வந்து இந்த குற்றங்களுக்கு என்ன சரியான தீர்வு? இந்த குற்றங்கள தடுத்து நிறுத்துறது எப்படி? அந்த ம். அந்த சொல்யூஷன் சொல்ற ஒரு படமா தான் இது இருக்குன்னு நமக்கு தெரியுது. அவங்க ஆமா. பேசுறதெல்லாம் வச்சு ஓரளவு பார்க்கும்போது. அப்படி இருக்குது. பட் வந்து அதுல வந்து அமிதாப் பச்சன் சொல்லியிருப்பாரு. நீங்க நோட் பண்ணீங்களா என்னன்னு ஆமா, தெரியல. அவருமே சொல்லியிருப்பாரு, "என்கவுண்டர் பண்ற எல்லாருமே ஹீரோ ஆயிற ஆமா, முடியுமா?" அப்படின்னு. ஆமா. ஏன் அவங்கள கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாருல்ல. அது ஏன்னா என்கவுண்டர்ங்கிறது ஒரு அ ம். அது ஒரு பெரிய சாகசம் மாரி தானே ம். ம். பார்க்குறாங்க. இப்போ மோசமான ரவுடியா இருப்பான். ம். அவனுக்கு சட்டப்படி தண்டனையே வாங்கி தர முடியாத ஒரு சூழல் இருக்கும். அவன ம். என்ன பண்றாங்க? என்கவுண்டர்ல தான் போட்டு தள்ளுறாங்க. அதனால அது ஒரு ஒரு பெரிய இதுவா தான் ஒரு பெரிய சாகசமா தானே பார்க்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் தான் படத்துல கிளாஷ் ஆகுமா? அமிதாப் பச்சன் சாருக்கும் இல்ல, இல்ல ரஜினி. கிளாஷ் வர்றதில்ல. அவங்க ஆ. 2 பேரும் கிளாஷ் இல்ல. ஓகே, ஓகே. அந்த கதைப்படி வந்து அமிதாப் வந்து இவருக்கு ஒரு ஒரு லீகல் கவுன்சில் மாதிரி இருக்காருன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஆனா கதை படத்துல முழுசா அப்படி தெரியாது. தெரியல. ஆமா, ப்ரிவ்யூ பார்க்கும்போது அப்படி தெரியல. ஆமா, ஆமா, ஏதோ ரஜினி சார தான் இவங்க எல்லாம் வலைவீசி தேடிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க ப்ரிவ்யூல. ஓகே. ஆமா. படம் எப்படி இருக்கும்னு நெனைக்கிறீங்க? படம் நல்லா இருக்கும் நிச்சயமா. ஏன்னா, ம். இவ்ளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் ம். எல்லாருமே நடிப்புல மிகப்பெரிய ஜாம்பவான்கள். சொல்லவே வேண்டாம். இவங்க எல்லாருமே ஒரு சாதாரண கதைய செலக்ட் பண்ண மாட்டாங்க. ம். இப்போ ம். அமிதாப் பச்சன் வந்து ஒரு படத்த ஒத்துக்கிறாருன்றதே பெரிய பெரிய விஷயம். விஷயம். ம். அவர் ஒத்துக்கிறதுக்கு முன்ன அவர் என்னென்னலாம் பார்ப்பாரு, என்னென்ன விஷயங்கள கவனிப்பாரு அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் இந்த ம். கதைய படிச்சு பார்த்த உடனே ஓகேன்னு சொல்லியிருக்காரு. நான் ம். கண்டிப்பா நடிக்கிறேன். ஏன்னா முதல் தமிழ் படம். இத்தன வருஷத்துல ரஜினியும் அவரும் வந்து சேர்ந்து ஒரு 6, 7 படம் பண்ணியிருப்பாங்க ம். ஹிந்தில. ஆனா இருவரும் திரும்ப இணைந்து படமே பண்ணல. ஓகே, சரி ஓகே. தமிழ்ல அமிதாப் பச்சன் பண்ணுவாருன்னா, தமிழ்ல அவர் பண்ணவே இல்ல. ம். அது ஏன் பண்ணலன்னு ரஜினி சார் சொல்லியிருக்காரு. பல ஆண்டுகள் அதாவது 33 வருஷமா பலர் வந்து அவங்கள கம்பல் பண்ணியிருக்காங்க. ம். 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுங்க அப்படின்னு எத்தனையோ பேர் கேட்டுருக்காங்க. ஆனா 2 பேருமே அதுக்கு ஒத்துக்கல. ஓகே, ஓகே. அப்படி ஒத்துக்காம இருந்த அந்த 2 பேரும் முதல் முறையா இணைந்து பண்ண ஒத்துக்கிட்டது இந்த கதைக்காக தான். சோ அப்ப இந்த கதை எவ்வளவு கதைக்களம். நல்லா இருக்கும். சூப்பர் சார், சூப்பர். நம்ம ம். அப்படித்தான் அத பார்க்கணும். இப்போ ஓகே, ஓகே. இந்த கதை எவ்வளவு நல்லா இருந்தா, ரஜினி ம். சார் ஒத்துக்கிறாரு, அமிதாப் பச்சன் ஒத்துக்கிறாரு, ஆமா. பகத் பாசில், ராணா ம். எல்லாமே பெரிய ஆட்கள் இல்லையா? இவங்க ம். அத்தனை பேரும் ஒத்துக்கிட்டு ஒரு படத்த பண்றாங்கன்னா, மனசுக்குள்ள அந்த கதை அவங்களுக்கு எவ்வளவு பிடிச்சதா இருக்கணும்னு நம்ம கண்டிப்பா, பார்க்கணும். கண்டிப்பா. இந்த படத்துல வந்து ரஜினி சாரே கேட்டாராமே, "அனிருத் தான் எனக்கு இசையமைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. இல்ல, இல்ல. அவரு வந்து என்னைக்குமே ரஜினி சார் முதல்ல கேட்கவே மாட்டாரு. ம். அதான் ஏன்னா, டைரக்டர் சொன்னது. டைரக்டரோட ஆப்ஷன் என்ன? ம். புரொடியூசரோட ஆப்ஷன் என்ன? இதத்தான் அவர் முதல்ல பார்ப்பாரு. ம். இதுல டைரக்டர் என்ன சொல்லிக்கிறார், "சார் எனக்கு இந்த படத்துக்கு அனிருத் வேணும்." அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ம். "உங்களுக்கு 100% அனிருத் வேணும். எனக்கு எனக்கு 1000% 1000%. வேணும்பா." அப்படின்னு. ஏன்னா அனிருத் இன்னைக்கு சென்சேஷன். ம். ம். இந்த தலைமுறையோட சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர் அவரு. சூப்பர், அதனால சூப்பர். தான். அதனால தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அடுத்து வந்து கூலி படம் வரப்போகுது. ஆமா. முன்னாடி வந்து டீசர் வெளியிட்டிருந்தாங்கன்னு ஆமா. நெனைக்கிறேன். டைட்டில் டீசர் ஒண்ணு ஆமா. டைட்டில் வெளியிட்டிருந்தாங்க. டீசர் டைட்டில் டீசர் வெளியிட்டிருந்தாங்க. அதுல பார்த்தா அப்படியே இப்ப தொடர்ந்து 3 படங்கள் பார்த்தா போலீஸ் கெட்டப், பயங்கரமா என்கவுண்டர் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் வில்லன்கள தம்சம் பண்றதுக்கு அவரே ரவுடி கெட்டப்ல வந்துட்டு ஆமா. இருக்காரு. இப்ப நீங்க தொடர்ந்து போலீஸ பண்றாருன்னு உங்களுக்கு குறை இருந்தது இல்லையா? ஆமா. அந்த படத்துல வந்து அப்படியே நேர் எதிரா ஒரு தாதாவா வராரு. ஆமா பார்த்தேன். அந்த ஆமா. தாதா
மாதிரி. சோ அந்த படம் ஃபுல்லுமே வந்து அவர் அப்படிதான் டிராவல் பண்ணுவாரா சார்? ஆமா ஆமா, அதெல்லாம் இது வரைக்கும் பார்க்காத ரஜினியை பார்க்கலான்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. பார்க்கவுமே வந்து ரொம்ப யங்கா தெரிவாரு ஆமா அந்த படத்திலேயே. ஆமா ஆமா. ஓகே. அதனுடைய கதைக்களம் ஃபுல்லுமே எப்படி சார் இருக்கும்? அது வந்து சென்னையை மையப்படுத்தி நடக்கிற ஒரு கதை. ஓகே, ஓகே. இப்ப மத்தவங்க எல்லாம் தங்க கடத்தல் அது இதுன்னுலாம் சொல்றாங்க. பட் ஆமா. நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ம். அது என்னன்னா அந்த இல்ல அதுல போஸ்டரு, ஓப்பனிங் அந்த அந்த இதுவே பார்த்திருந்தீங்கன்னா அதான் தெரிஞ்சிருக்கும். போஸ்டரு அதெல்லாம் வச்சு ஆளுக்கு ஒரு ஒரு கதை கட்டிட்டாங்க. ஒரு ஒரு அறிவுஜீவி சொன்னாரு, ரஜினி வந்து அதுல வாட்ச் வியாபாரியா வராருன்னு ஓய். சொல்லிட்டாரு. அதுல வந்து கன்டினியூஸா அந்த வாட்ச் எடுத்துக்கிட்டு தான் ஃபைட் பண்ண ஆமா. போற மாதிரி இருக்கு. அதனால தெரியாம சொல்றதுனால வர்ற ம், பரிதாபங்கள் ம், இதெல்லாம். ம். ஓகே. அப்படியெல்லாம் நமக்கு கதை என்னன்னு தெரியாம பேசவே வேணாம். ம், பட் அந்த கதைக்களம் வந்து சென்னை தான். ம். அதுல ஒரு தாதாவா ரஜினி வராரு. எப்படி இது மங்காத்தா போதும். ஸ்டைல்ல இருக்குமா படம்? தெரியல. அது நமக்கு தெரியாது. அதுலயுமே வந்து அந்த தங்க கடத்தலே வந்து அஜித் சார் தான் பண்ணியிருப்பாரு. அது அது வந்து கடத்தல் தான் பணம் அந்த ஆமா, மிகப்பெரிய தொகை 500 கோடிய ஆமா. வந்து அபேஸ் கடத் பண்றது அது. ம், ம். இது அந்த மாரி இல்ல. இது வேற ஒரு கதை. இன்னொன்னு இதுவரைக்கும் ரஜினி சார் பண்ணாத கதை அப்படின்னு சொல்லிட்டாரு டைரக்டர். ஓகே, அப்போ இது ஓகே. வேற ஒண்ணு நம்ம எதிர்பார்க்கலாம். சார் இப்போ வந்து நெறைய பேசிட்டு இருக்கோம் வேட்டையன் சார்ந்து. வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் அப்ப அடுத்து எப்ப சார் வருது? இப்ப அந்த ரசிகர்கள் டீசர் விட்டுருக்காங்க. 1 1/2 ம். நிமிஷம் டீசர் ஆமா. விட்டுருந்தாங்க. இன்னொரு ட்ரெய்லர் ஒண்ணு வரப்போகுதுன்னாங்க. அது ஒரு 2, 2 1/2 நிமிஷம் ட்ரெய்லர் வந்து விட போறதா சொல்றாங்க. படம் ரிலீஸுக்கு 1 வாரம் முன்னாடி நிச்சயமா நடக்கும் அது. சூப்பர், சூப்பர். படம் ரிலீஸுக்கு 1 வாரம் முன்னாடி தான் வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்ஷனே வந்து ஒளிபரப்ப போறாங்க. சன் டிவில போட போறாங்க. ஓகே, ஓகே. இது எல்லாமே அந்த படத்துக்கான இன்னொரு அ அத் ப்ரமோஷன் மாதிரி. ப்ரமோஷனுக்காக அது பண்ண போறாங்க. சூப்பர் சார், சூப்பர். அப்ப வந்து வேட்டையன் வந்து ஒரு அதிரடி ஹிட் குடுக்கும்னே சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா இந்த வருஷத்துல நம்ம எதிர்பார்த்த பல படங்கள் ஏமாத்திருச்சு. ஆமா, ஆமா. பெரிய படங்கள் எல்லாம் கவுந்துருச்சு. ம். பட் இந்த படம் வந்து அந்த வரிசையில சேராது. இது பெரிய அளவுக்கு லாபமா அமையும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். குறிப்பா தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்றாங்க இந்த படத்த. ஓகே, ஓகே, ஓகே. ஒரு ஒரு கங்குவாவா, ரஜினி படமா, எது வந்து 2 சேர்ந்து வரணுமா அப்படியெல்லாம் ஒரு சூழல் வந்தபோது, தியேட்டர் ஓனர்ஸ் வந்து சொன்னதே என்னன்னா, "தயவு செஞ்சு கங்குவாவ வேட்டையனோட விடாதீங்க. ம். கங்குவாவ நிப்பாட்டுங்க." ஏன் கங்குவா அடி வாங்கிரும் பயந்துட்டாங்களா? எப்படி? இல்ல 2 படம் வரும்போது தியேட்டர் மாஸ் ஸ்கிரீன்ஸ் கொறஞ்சிருமா? வந்து குறையும். ஓகே, ஓகே, ஓகே. ஓப்பனிங் வந்து குறையும். ம், அது ம். எல்லாத்துக்குமே வந்து நல்லது இல்ல இல்லையா? ஓகே சார். அதனால நீங்க இந்த படத்த தள்ளி வைங்க. எங்களுக்கு முதல்ல வேட்டையன் வரட்டும் ம், அப்படின்னு ம். சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. சூப்பர், அந்த அளவு சூப்பர். இந்த படம் மேல அவங்களுக்கு நம்பிக்கை. ம். ஏன்னா அவ்வளோ லாஸ் வேற அவங்களுக்கு. அடுத்தடுத்த படங்கள் அடி வாங்குதுல்ல. ம், ம். பெருசா வந்து அவங்களுக்கு வருமானம் இல்ல. இப்போ இந்த படம் வந்து அதையெல்லாம் நீக்கிறோம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா, பல பிரபலங்கள் அதுல குமிஞ்சிருக்காங்க வேட்டையன்ல. ஆமாமா. கண்டிப்பா ஹிட் குடுக்கும்னே நம்பலாம். ரொம்ப தேங்க் யூ சார். நன்றி.